எல்லாருக்கும் வணக்கம். இந்த ட்ரஸ்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முதற் காரணமாக இருந்தது என்னுடைய தந்தையும் தாயுமாகிய திரு செல்லூர் கே ராஜு அவர்களுக்கும் திரு ஜெயந்தி ராஜு அவர்களுக்கும் முதற்கண் எங்களுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறோம். ஸோ 2014ஆம் ஆண்டு ஆர்ஜே தமிழ்மணி ட்ரஸ்ட் ஆரம்பிக்கப்பட்டது. ஒரு அப்துல் கலாமோட வார்த்தை பிரகாரம் துன்பத்தை துன்பத்தால் வெல்ல வேண்டும் என்பது போல் எங்களுக்கு ஏற்பட்ட ஒரு மாபெரும் துன்பம் அது. ஸோ அதை எங்களுடைய தந்தையும் தாயும் போக்குவதற்காக இந்த ட்ரஸ்ட்டை எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்தாங்க. ஸோ 2014ஆம் ஆண்டு இந்த ட்ரஸ்ட் ஆரம்பித்து நாங்கள் இதுவரைக்கும் 70 முகாம்கள் கண்டக்ட் பண்ணியிருக்கோம், மருத்துவ முகாம்கள். இந்த மருத்துவ முகாம்கள் மூலம் நிறைய பயனாளிகள், நியர்லி ஒரு 70,000 பயனாளிகள் பயனடைஞ்சிருக்காங்க. அரவிந்த் மருத்துவமனை, கண் மருத்துவமனை மற்றும் பிரீத்தி மருத்துவமனை, ஈஸ்வரா மருத்துவமனை, அப்புறம் ராதா பல் மருத்துவமனை அவங்களுக்கு எங்களுடைய முதற்கண் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். அரவிந்த் கண் மருத்துவமனை மூலம் இதுவரை 20,000 நபர்களுக்கு இலவச கண் பரிசோதனை வழங்கப்பட்டுள்ளது. அது மட்டும் இல்லாமல் 5,000 நபர்களுக்கு கண் அறுவை சிகிச்சை, அது போக 7,000 நபர்களுக்கு மேல் இலவச கண் கண்ணாடியும் வழங்கப்பட்டுள்ளது. சுமார் 10,000 நபர்களுக்கு பல் அறுவை சிகிச்சை பரிசோதனை செய்யப்பட்டு பல் அறுவை சிகிச்சையும் செய்யப்பட்டுள்ளது. அதுபோல் பிரீத்தி மருத்துவமனை மற்றும் ஈஸ்வரா மருத்துவமனை மூலம் பொது முகாம் நடத்தப்பட்டுள்ளது. இதன் மூலம் 30,000 நபர்கள் பயனடைந்துள்ளனர். ஸோ இதனால் நாங்கள் பிரீத்தி மருத்துவமனைக்கும் ஈஸ்வரா மருத்துவமனைக்கும் மிகவும் கடமைப்பட்டுள்ளோம். அது மட்டும் இல்லாமல் ஆர்ஜே தமிழ்மணி எஜுகேஷனல் அண்ட் ட்ரஸ்டாகவும் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த எஜுகேஷனல் ட்ரஸ்ட் மூலமாக நிறைய பெண்கள் பயனடைந்துள்ளனர். அதில் நாங்கள் கம்ப்யூட்டர் கோர்ஸ் சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். கம்ப்யூட்டர் கோர்ஸ், பியூட்டிஷியன் கோர்ஸ், அப்புறம் தையல் மற்றும் எம்ப்ராய்டரி கோர்ஸ் சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ கம்ப்யூட்டர் கோர்ஸ் பயிற்சி 2/7/2015 அன்று ஆரம்பிக்கப்பட்ட போது அதிலிருந்து இன்று வரை 1,100 நபர்கள் பயனடைந்துள்ளனர். அதே போல் தையல் மற்றும் எம்ப்ராய்டரி கோர்ஸ் மூலம் 1,500 நபர்கள் பெண் குழந்தைகள் பயனடைந்துள்ளனர். பியூட்டிஷியன் கோர்ஸ் மூலம் 300 நபர்கள் பயனடைந்துள்ளனர். ஸோ இது மூலமாக எங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் என்னென்னா, அந்த பெண் குழந்தைகள்லாம் இந்த முடிச்சவங்க எல்லாம் திருப்பி இப்போ ஒரு 3 மாத கோர்ஸ் தான். அது மூலம் எங்கள் ட்ரஸ்ட் மூலியம் அவங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுத்துருக்கோம். அந்த சர்டிஃபிகேட்னால அவங்க நிறைய வேலை வாய்ப்பு கிடச்சி அவங்க இன்னைக்கு நல்ல ஒரு நிலைமையில இருக்காங்க. அதெல்லாம் எங்களுக்கு ஃபீட்பேக்காக நாங்கள் இப்போது நேற்று கூட ஒரு ஷாப்பிங் போயிருந்தோம். அங்கே ஒரு கம்ப்யூட்டர் இதில் உட்காந்துருக்காங்க ஒரு பொண்ணு. அவங்க சொல்கிறாங்க, எங்களுக்கே அந்த பொண்ணு அடையாளம் தெரில. அவங்க டக்குன்னு எழுந்திரிச்சு நான் ஆர்ஜே தமிழ்மணி ட்ரஸ்ட்டில் தாங்க படித்தேன் அப்படின்னு சொல்லும்போது உண்மையிலே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது, எனக்கும் என் தங்கைக்கும். ஸோ இதுக்கு ஏற்படுத்தி கொடுத்த என்னோட அப்பா அம்மா, என்னோட முதல் காரணம் என்னோட தம்பி தான். ஸோ அவர் இருந்திருந்தாலும் எப்படி ஒரு பழமொழி சொல்லுவாங்க, யானை இருந்தாலும் 1000 பொன் இறந்தாலும், அது மாதிரி என் தம்பி இன்னைக்கு இருந்திருந்தா கண்டிப்பா இந்த முகாம் அவராகவே செஞ்சிருக்காரு. நிறைய ட்ரஸ்ட் இதுகளுக்கு அவர் இல்லாம இன்னைக்கு நிறைய மக்கள் பயனடைஞ்சு இவ்வளோ தூரம் வர்றது எங்களுக்கு உண்மையிலே சந்தோஷமா இருக்கு. ஸோ இதன் மூலம் நாங்கள் இன்னும் மேலும் மேலும் நிறைய மக்களுக்கு செய்யணுன்றதுல நாங்கள் ரொம்ப இதாக இருப்போம். இது என்னோட மட்டும் நிற்காம என்னோட குழந்தைகளுக்காகவும் என் தங்கச்சியோட குழந்தைகளும் கண்டிப்பாக இதை கொண்டு போவாங்க. இனி இப்போ கேட்டிருந்தாங்க நிறைய இது பெரிய பெரிய சிகிச்சையெல்லாம் நீங்கள் பண்ணுவீங்களான்னு. கடவுளோட அருளால் அது கண்டிப்பாக நடக்கும்ன்றதை நாங்கள் எதிர்பார்க்குறோம். நன்றி.